வணக்கம் நண்பர்களே. இன்று நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு உண்மையை பற்றி நாம் அமைதியாக பேசப் போகிறோம். மனிதன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை ஓடிக்கொண்டே இருப்பான். பணம் வேண்டும், வீடு வேண்டும், குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இந்த எல்லாவற்றையும் தேடிக்கொண்டே வாழ்கிறோம். ஆனால் இந்த எல்லாவற்றுக்கும் நடுவில் ஒரு நேரம் வரும். மனம் அமைதியை தேடும். அந்த நேரத்தில்தான் மனிதன் கடவுளை நினைக்க ஆரம்பிப்பான். அந்த நினைவு ஒரு பயம் காரணமாக இருக்கலாம், ஒரு துன்பம் காரணமாக இருக்கலாம், அல்லது ஒரு நன்றி உணர்வு காரணமாக இருக்கலாம். ஆனால் அந்த நினைவு வந்தவுடன் மனிதன் உள்ளத்தில் ஒரு ஒளி பிறக்கும். ஒரு சிறிய கதையை நினைத்து பாருங்கள். ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அவனுக்கு பணம் இல்லை, நிலம் இல்லை. ஆனால் அவன் மனதில் நம்பிக்கை இருந்தது. தினமும் காலை எழுந்தவுடன் அவன் வானத்தை பார்த்து, என்ன நடந்தாலும் நான் நம்பிக்கையை விடமாட்டேன் என்று சொல்லுவான். ஒரு வருடம் மழை வரவில்லை. கிராமம் முழுக்க பயம். எல்லோரும் தங்கள் நம்பிக்கையை இழந்தார்கள். ஆனால் அந்த விவசாயி மட்டும் ஒரு நாள் கூட தனது நம்பிக்கையை விடவில்லை. ஒரு நாள் இரவு மழை பெய்தது. அந்த விவசாயி நிலத்தில் விதைத்த விதைகள் எல்லாம் முளைத்தன. அவன் செல்வந்தனாகவில்லை, ஆனால் அவன் மனம் அமைதியானது. ஏன் தெரியுமா? நம்பிக்கை அவனை காப்பாற்றியது. நண்பர்களே, கடவுள் நம்பிக்கை என்றால் இதுதான். அது கஷ்டமில்லாத வாழ்க்கை அல்ல, அது கஷ்டத்தை தாங்கும் மனம். நாம் பல நேரங்களில் கடவுளிடம் கேட்போம், எனக்கு இதை கொடு, அதை கொடு என்று. ஆனால் கடவுள் தருவது நாம் கேட்டதை விட பெரியது. அவர் நமக்கு பொறுமை தருகிறார், தைரியம் தருகிறார், நல்ல மனசு தருகிறார். இந்த மூன்றும் இருந்தால் வாழ்க்கையும் எதையும் சமாளிக்கலாம். உண்மையான பக்தி பற்றி பலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். பெரிய பூஜை செய்தால், அதிக தீபம் ஏற்றினால், விரதம் இருந்தால் பக்தி அதிகம் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையான பக்தி அமைதியான இதயத்தில் பிறக்கும். ஒரு நாள் ஒரு முதியவர் சாலையில் விழுந்திருந்தார். எல்லோரும் பார்த்து சென்றார்கள். ஒரு சிறிய பையன் மட்டும் அவரை எழுப்பி தண்ணீர் கொடுத்தான். அந்த முதியவர் கண்ணீர் விட்டார். அந்த பையன் எந்த மந்திரமும் சொல்லவில்லை, எந்த பூஜையும் செய்யவில்லை. ஆனால் அந்த தருணத்தில் அவர் செய்த செயல் பெரிய பக்தி. வாழ்க்கையில் சோதனை வந்தால் நாம் உடைந்து போகிறோம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று கேட்கிறோம். ஆனால் சோதனை ஒரு பள்ளி. அது நம்மை கற்றுக் கொடுக்கிறது. ஒரு தாய் குழந்தையை நடக்க கற்றுக் கொடுக்கும் போது சில நேரம் கையை விடுவாள். குழந்தை விழும், மீண்டும் எழும், மீண்டும் நடக்கும். அதே மாதிரி வாழ்க்கை நம்மை விழ வைக்கும், எழ வைக்கும். கடவுள் நம்மை கைவிடவில்லை, அவர் நம்மை வலிமைப்படுத்துகிறார். நாம் தினசரி வாழ்க்கையில் பக்தியை வளர்க்க வேண்டுமென்றால் பெரிய சடங்குகள் தேவையில்லை. காலை எழுந்தவுடன் நன்றி சொல்லுங்கள். உயிருடன் இருப்பதற்கே நன்றி. சாப்பாடு இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறான். சிறுவயதில் விளையாட்டு, இளமையில் காதல், நடுவயதில் பணம், முதிய வயதில் அமைதி. இந்த தேடல்களின் முடிவில் ஒரு நாள் மனிதன் உணர்கிறான், அமைதி வெளியில் இல்லை, அது உள்ளத்தில்தான். அந்த உள்ளத்தை அமைதியாக்கும் சக்திதான் கடவுள் நம்பிக்கை. அது பயமில்லாத தைரியம், அது தனிமையில் தோழன், அது இருளில் ஒளி. ஒரு கிராமத்தில் ஒரு முதிய தாத்தா இருந்தார். அவரிடம் பணமில்லை, குடும்பமில்லை. ஆனால் அவர் தினமும் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கண்களை மூடி அமைதியாக இருப்பார். ஒரு பையன் கேட்டான், தாத்தா, உங்களுக்கு எதுவும் இல்லையே, எப்படி சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? தாத்தா சிரித்து சொன்னார், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த ஒரு வார்த்தை அந்த பையனின் வாழ்க்கையை மாற்றியது. நண்பர்களே, நம்பிக்கையுள்ள மனம் ஒருபோதும் ஏழை அல்ல. கடவுள் நம்பிக்கை என்றால் என்ன? கடவுள் நம்பிக்கை என்பது கோவிலில் மட்டுமில்லை, அது நம் உள்ளத்தில். ஒரு தாய் குழந்தையை தூக்கி கொண்டு நடக்கும்போது குழந்தை எந்த பயமும் இல்லாமல் சிரிக்கும். அதேபோல் கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை எவ்வளவு கடினமானாலும் மனம் உடையாது. நம்பிக்கை என்பது நம்மை நாமே நம்புவது, நல்லதை நம்புவது, வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என்று நம்புவது. ஒரு சிறிய கதையை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு பெண் தினமும் ஒரு விளக்கேற்றி என் வாழ்க்கை நல்லபடியாக மாற வேண்டும் என்று வேண்டினார். மாதங்கள் கடந்து போனது, மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு நாள் அவர் உணர்ந்தார், அவரின் கோபம் குறைந்தது, மனம் அமைதியானது, பேசும் வார்த்தைகள் மென்மையானது. கடவுள் அவரது வாழ்க்கையை அல்ல, அவரது இதயத்தை மாற்றினார். உண்மையான பக்தி. பலர் நினைப்பது அதிக பூஜை செய்தால் பக்தி அதிகம் என்று. ஆனால் உண்மையான பக்தி அமைதியான இதயம். ஒரு நாள் சாலையில் ஒரு முதியவர் விழுந்தார். அனைவரும் பார்த்து சென்றார்கள். ஒரு சிறுமி மட்டும் அவருக்கு தண்ணீர் கொடுத்தாள். அந்த தருணத்தில் அவள் செய்த செயல் பெரிய பக்தி. நண்பர்களே, பிறரை உதவுவதுதான் பெரிய பூஜை.
ஒரு தமிழ் பழமொழி சொல்லும், நன்றி மறக்காத மனம் பெரிய செல்வம் என்று. அந்த எண்ணம் திருக்குறள் போன்ற நூல்களிலும் சொல்லப்படுகிறது. அதேபோல் வாழ்க்கையின் கடமை பற்றி பேசும் பகவத்கீதை சொல்வது, நீங்கள் நல்லதை செய்யுங்கள், பயப்படாதீர்கள். ஏன் கடவுள் சோதனை கொடுக்கிறார்? நாம் கேட்போம், பலர் வாழ்க்கையில் வெற்றி, பணம், புகழ், உறவுகள் என பல விஷயங்களை தேடிக்கொண்டே இருப்போம். ஆனா மன அமைதியை தேடும்போதுதான் நம்மை ஒரு அமைதியான சக்தி நோக்கி இழுத்து செல்லும் உணர்வு வரும். அந்த சக்தி தான் கடவுள் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்மை பலமாக்குகிறது, துன்பத்தில் தாங்கும் தைரியம் தருகிறது, தனிமையில் துணையாகிறது. இந்த வீடியோ முழுவதையும் அமைதியாக கேட்டால் உங்கள் மனதில் ஒரு மென்மையான ஒளி பிறக்கும். கடவுள் நம்பிக்கை என்பது கோவிலுக்கு செல்வது மட்டும் அல்ல, தீபம் ஏற்றுவது மட்டும் அல்ல, மந்திரம் சொல்வது மட்டும் அல்ல. அது உள்ளத்தின் நம்பிக்கை. ஒரு குழந்தை தாயின் கையை பிடித்தால் எப்படி பயமின்றி நடக்கிறதோ, அதேபோல் மனிதன் கடவுளை மனதில் பிடித்து கொண்டால் வாழ்க்கையின் பாதைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அவர் உடையாமல் நிற்கிறார். கடவுள் என்பது ஒரு சிலை மட்டும் அல்ல, அவர் நம்முடைய நல்ல எண்ணங்களில், நம் மனசாட்சியில், பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில், நன்றியுணர்வில் வாழ்கிறார். நாம் நல்லவராக இருப்பதற்கான முயற்சி செய்வதே கடவுளை நம்புவதின் உண்மையான அர்த்தம். பலர் நினைப்பது அதிக பூஜை செய்தால் பக்தி அதிகம் என்று. ஆனால் உண்மையான பக்தி ஒரு அமைதியான மனநிலை. பசித்தவருக்கு உணவு கொடுப்பது ஒரு பெரிய யாகம் போல, துன்பத்தில் இருக்கும் ஒருவருக்கு ஆறுதல் சொல்லுவது ஒரு பெரிய ஜபம் போல, பிறரை காயப்படுத்தாமல் வாழ்வது ஒரு பெரிய விரதம் போல. நம்முடைய வார்த்தைகளில் கருணை இருக்க வேண்டும், செயல்களில் நேர்மை இருக்க வேண்டும், மனதில் பொறாமை இருக்கக்கூடாது. இதுவே உண்மையான பக்தி. இந்த உணர்வு மெதுவாக நம் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் கேட்போம், நான் நல்லவன், ஏன் எனக்கு இத்தனை கஷ்டம் என்று. ஆனால் சோதனை என்பது தண்டனை அல்ல, அது ஒரு பாடம். தங்கம் தீயில் சுத்தமாகும் போல மனிதன் சோதனைகளில் வலிமை பெறுகிறான். கடினமான அனுபவங்கள் நமக்கு பொறுமையை கற்றுத் தருகின்றன, அகம்பாவத்தை அகற்றுகின்றன, பிறர் துன்பத்தை புரிந்து கொள்ளும் மனதை வளர்க்கின்றன. கடவுள் நம்மை கைவிடவில்லை, அவர் நம்மை வளர்க்கிறார். இந்த உண்மையை புரிந்து கொண்டால் வாழ்க்கையின் பாரம் கொஞ்சம் குறையும். தினசரி வாழ்க்கையில் பக்தியை வளர்க்க பெரிய சடங்குகள் தேவையில்லை. காலை கண் திறக்கும் போது நன்றி என்று மனதில் சொல்லுங்கள். இன்று உயிருடன் இருப்பதற்கே நன்றி. வீட்டில் ஒரு சிறிய தீபமேற்றி அமைதியாக 2 நிமிடம் உட்காருங்கள். அந்த நேரத்தில் எந்த கோரிக்கையும் வேண்டாம், மன அமைதி மட்டும் கேளுங்கள். நாள் முழுவதும் யாரையும் காயப்படுத்தாமல் பேச முயற்சி செய்யுங்கள். கோபம் வந்தாலும் 1 நிமிடம் அமைதியாக இருங்கள். இரவில் தூங்கும் முன், இன்று நான் செய்த தவறுகளை மன்னியுங்கள் என்று மனதில் சொல்லுங்கள். இந்த எளிய வழிகள் வாழ்க்கையை மெதுவாக மாற்றும். கடவுள் நம்பிக்கை உள்ளவருக்கு ஒரு தனி ஒளி இருக்கும். அவர் சிரிப்பில் அமைதி இருக்கும், அவர் பேச்சில் கருணை இருக்கும், அவர் நடந்து கொள்ளலில் பொறுமை இருக்கும். நம்பிக்கையுள்ளவர் வாழ்க்கையின் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக ஏற்றுக்கொள்வார். அவருக்கு பேராசை குறையும், பொறாமை குறையும், பயம் குறையும். அவர் மனதில் ஒரு உறுதி இருக்கும், என்ன நடந்தாலும் நான் தனியாக இல்லை.